தமிழ்நாட்டில் 717 டாஸ்மாக் கடைகளை மூட முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இப்போது தமிழ்நாடு குடியாரர்கள் சங்கத்தின் தலைவர் திரு மட்டை ரவி அவர்களின் ஆவேச பேட்டி. எங்க ஆளுங்க ராத்திரி எல்லாம் குஷ்டி போய் சாக்கல்ல ஊத்திடுறானுங்க. எந்த சாக்கல்ல ஏன் ஊத்திக்கிறானே தெரியல, பொம்பளைங்க வந்து அழுதுங்க. அதனால காவாய்க்கு காவா சிசிடிவி கேமரா வச்சுட்டா எந்த காவால ஏன் ஊத்திக்கிறான்னு கண்டுபிடிச்சு கூட்டு போடுவோம். வழிபாட்டு தலங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையம் அருகே ஒரு 500 மீட்டர் வரை அமைந்திருக்கக்கூடிய கடைகளை ஆய்வு செய்து கண்டறிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். நாடு முழுக்க டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடுவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட போடாம குடியை நிறுத்துறதுக்கு ஒரு வரமுறை இருக்கியா? இப்ப மினிமம் 1.5 புல் அடிக்கிறோம்னா 1.5 ஆக்கணும், 1 முக்கால் ஆக்கணும், முக்கால் அரை ஆக்கணும், அரைய குவார்டர் ஆக்கணும், குவார்டர் கட்டி ஆக்கணும், அதுக்கப்புறம் லைட்டா தீர்த்த மாதிரி உள்ளங்களை ஊத்தி உரியணும், ஸ்லோவா லேண்ட் ஆகணும். ஆத வச்சுனா ஒரு 6 மாசம் முன்னாடி சொன்னாப்ல, நாங்க வந்து டாஸ்மாக் நடத்த மாட்டோம், மதுவினால் வரக்கூடிய வருமானத்தை வச்சு நடத்த மாட்டோம். நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராணிக்கிட்ட அம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ, எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. தாவேக்காவிட்ட இருந்து எத்தகைய ஆட்சியை எதிர்பார்க்கலாம் பொதுமக்கள்? தலைவர் சொன்னதை கேட்டீங்களா? அப்புறம் என்ன கேள்வி? இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா? தலைவர் சொன்னதை கேட்டீங்களா? அப்புறம் என்ன கேள்வி? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே, இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். ஒரு அமைச்சரா நீங்க தலைவர் சொன்னதை அப்படியே அச்சு பெறலாமல் வரி பெறலாமல் ஃபாலோ பண்றதுதான் இருக்கு. ஏண்டா மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. விஜய்க்கு ஓட்டு போட்ட எல்லாருமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தற்குறிகள் தான். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலேயே நம்பர் 1 தற்குறி அண்ணன் விஜய் அவர்கள். ஒவ்வொரு தற்குறி பயிர்களும் ஓட்டு போட்டுட்டு குடும்பமா ஓட்டு போட்டேன், என் குழந்தை சொன்னதுக்காக ஓட்டு போட்டேன், பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னதுக்கு ஓட்டு போட்டேன், விஜய் சொன்னதுக்காக ஓட்டு போட்டேன் அப்படின்னு ஓட்டு போட்டீங்கல்ல, இன்னையில இருந்து உங்களுக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். தற்குறி பயல்கள்லாம் ஓட்டு போட்டதுக்கு நீங்க ஏன்டா ஓட்டு போட்டோம்னு வருத்தப்படுவீங்க. இது இன்னைக்கு நடக்குன்னா ஒரே ஒரு வாரம் காத்துக்கிட்டு இருங்க. பாரு மாவன உன் குடும்பத்தை நடுத்தருவுல இருவாரன் நடுத்தருவுல போறவங்க கூட பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி பண்றேன். நான் வந்துட்டேனா? வணக்கம், நான் உங்க சர்க்கார் மீனா பேசுறேன். இப்போ தமிழ் மொழி இல்லாம சமஸ்கிருதத்துல முதல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஒரு பிரச்சனையை இப்ப மக்கள் முன் வச்சிருக்காங்க ஒரு சிலர். மூன்றாவதாக தமிழ் தாய் வாழ்த்தை பாடி தமிழை புறக்கணித்து RSS பிள்ளையாக பிஜேபி அஜெண்டாவை நிறைவேற்றி எங்களை முட்டாளாக்கிட்டீங்க. கொதிக்குது சார். இவன் என்ன பண்ண சார்? தமிழ் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தது. சமஸ்கிருதம் 3500 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தது. இத கேட்கறதுக்கு மட்டும் வண்டி ஏறி வந்துருவோம். எங்க இருந்துமா கிளம்பி வரீங்க? அங்க பாராநாய தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? இருக்கும் தானே. நீங்க அவர் நண்பரு 2 பேரும் ஒரே ஆட்டோல சுத்தி இருப்பீங்க, ஒரே தட்டா சாப்பிட்டு இருப்பீங்க, ஒரே டீயை குடிச்சிருப்பீங்க. இன்னைக்கு அவர் சிஎம் ஆயிட்டாரு. அதை நினைச்சு ஆனந்த கண்ணீர் வர்றீங்களானே? நான் அதை நினைச்சு அழலீங்க, இந்த நாட்டு மக்கள் இவங்கிட்ட மாட்டிக்கிட்டாங்களே நினைச்சு அழறங்க. ஐயோ, 6 வேளை சோறு தின்னாலும் மேற்கொண்டு நொறுக்கு திணி வேற திங்கிற குடும்பம்னா நாங்க. என் சொத்துல மண்ணலி போறீங்களா? என் பசியோட மாமலாம் உங்களை விடாது. மாப்பிள்ள மாவு இல்லாத கிரைண்டர் மாதிரி வவுத்துக்குள்ள கடமடன்னு ஒரே கல்லு சத்தமா கேக்குதுடா. பசி கொலையாக்குது. சென்னை ஓட்டேரியில் பள்ளி மாணவியை அவரின் அக்கா காதலன் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாற்றம் நீங்களடா முதல் நாள்ல எம்புட்டு மாற்றம்னு பாருங்க. நான் அப்பவே பச்சு சொல்றேன், இந்த சில்லற பசங்க சாவகாசம் எல்லாம் வச்சுக்காதேன்னு. சரி, இதெல்லாம் காவல்துறையில போய் முறையிடலான்னு பார்த்தா சென்னையில போலீஸ் ஸ்டேஷனையே அடிச்சு நொறுக்கி எல்லாரையும் காயப்படுத்திருக்காங்க. சாரோட பிராக்டிஸ். இப்பதான் நான் உன்னை யோசிச்சு பாக்குறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிஜேபியில இருந்து ஒருத்தர் இந்த மதுரையை நாங்க
அயோத்தியா ஆக்கி காட்டுறமா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு திருப்பரங்குன்ற இஷ்யூ அப்போ சொல்லியிருந்தாரு. இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா தாவேக்கானா ஆட்சி நடத்துதா இல்ல பிஜேபியோடைய அஜெண்டா தான் நிறைவேறுதான்னு தெரியல. என்னங்க அப்படி கேக்குறீங்க? அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. டிஎம்கே கொடுக்கறதுக்கும் தளபதி கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு சார். டிஎம்கே வந்து காலங்காலமா கொள்ளையடிச்சு சேர்த்து வச்சு இந்த காசுல குடுக்குறாங்க சார். என் தளபதி அவர் உழைச்ச காசுல குடுக்குறாரு சார். ஏண்டா ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியா? தாவேக்காவினர் இந்த தேர்தலில் எப்படி எல்லாம் மக்களை ஏமாற்றி வெற்றி பெற்று இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ரோட்ல துப்புற மாதிரி துப்பிட்டு போறா. 6 சிலிண்டர் எப்படி தருவீங்க? கதம் கதமா 6 சிலிண்டர் எப்படி தருவீங்க? கதம் கதம் பழுக்க தலையா அப்படியே எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். ஏன்னா அம்மளால பாத்துக்கிட்டு ஓவரா பாத்துக்கிட்டு குடியார கமோதி பேர. தமிழ்நாட்டின் பாதுகாப்பு இனி உறுதி செய்யப்படும் 100%. தமிழ்நாடு சிஎம் விஜயண்ணன் போட்டிருக்கிறது யாரு? சமூக ஊடக அணி இணை ஒருங்கிணைப்பாளர் திருநெல்வேலி மண்டலம். ஓ தாவேக்காரங்க. எப்ப போட்டிருக்காங்க? மே 11, 2026 7:38 PM. சம இல்ல? இங்க நம்ம வீடியோ இருக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியா 3 months ago யூடியூப். எனக்கு தெரிஞ்சு இந்த அக்கவுண்ட் வந்து ஏதோ துரைந்தர் வேலை பாக்குதுன்னு நினைக்கிறேன். பழசை எடுத்து போட்டு பழச ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கு. இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற கிகோலோ பையா. பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். அத பார்க்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு திரிஷா வந்து நான் என்ன சொல்றது, பல்லு இருக்கிறோம் பக்கடா சாப்பிடுறான், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். தளபதிக்கு 36 பல்லு இருக்கு, அவ்வளவுதான். இந்த பல்ல வச்சு பட்டாணி இல்ல மச்சான், பாறாங்களே சாப்பிடலாம். ஏய் எதிர்க்கட்சி, என் தலைவன் யார வச்சிருந்தா உனக்கு நாதாரி? அவர் ஒருத்தே வச்சிருப்பாரு, இல்லன்னா ஊரே வச்சிருப்பாரு. இப்படி ஒரு கேடு கெட்ட ஈத்திர குடும்பத்தை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. ஒவ்வொரு சேனலுக்கும் 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் அள்ளி வீசுறாப்ல. இது வரைக்கும் 15 கோடி ரூபாய் இந்த காரைக்குடி பிறப்பு நான் எம்எல்ஏ வாயிரம் கனவுல செலவு பண்ணிருக்கேன். எதுவுமே இவன் காசு கிடையாது. மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? என்ன மாமா உனக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம். காரைக்குடியில ஒரு பெரிய குடும்பம். அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணு பல்லு வலின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுக்க என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கு. வந்த பொண்ணை பல்லு வலிக்கு மட்டும் பார்க்காம அந்த பொண்ணை மண்டையை கழுவி நீ வந்து தாவேக்கால இணைஞ்சனா நான் உனக்கு வந்து போஸ்டிங் போட்டு தரேன். அந்த பொண்ணுட்டு இருந்து மட்டும் 10 கோடி ரூபாய் பணத்தை வாங்கிட்டான். கம்மினே அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எஸ் கோ ஹெட். இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, இந்த மாதிரி இருக்கிறப்போ தாலிக்கு தங்கம், சித்தப்பன் சீரு, மாமா சீரு, 2 யூனிட் கரண்ட், 2500 ரூபாய் பணம், 6 சிலிண்டர் எல்லாம் கேட்டு வந்தீங்க. திருப்பவே தேடிப்பேன். அதானங்கய்யா உத்தரவுங்கய்யா. எனக்கு உங்கள் கூட்டணி கட்சியினரை ஆதரவு கொடுக்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இதை மறக்க மாட்டேன். இது என் கடமையைத்தான் செய்தேன். மற்றவர்கள் உள்ளே வந்து விடாமல் நீங்கள் நல்லபடியாக ஆட்சி செய்யுங்கள். ஆக எங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறோம்டா. பார்த்தீர்களா, இப்படித்தான் நாங்க பழகிக்கிட்டு இருக்கோம். ஆக இதுதான் நாங்க, அதுதான் அவங்க. பஞ்சாயத்து கூட போடுறது வீடு போ, சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க, வேலை வைக்க பாருங்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.